ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நேற்று ஈவினிங்கே நான் எடுத்துருக்கணும். நேற்று எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதால இன்றைக்கி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் நான் லைவில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. இங்கே பார்த்தீங்களா, இது என் பொண்ணு எனக்காக செய்த ஒரு கிரீட்டிங் கார்டு. அன்னையர் தினத்துக்காக ஹாப்பி மதர்ஸ் டேன்னு அன்னைக்கே செஞ்சு அவள் என்ன பண்ணா, எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ண. இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல்டன் வேர்ட்ஸ். அதையெல்லாம் அன்னைக்கு நைட்டே 12 o'clock என்னை எழுப்பி இதை படித்து காட்டி ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா அப்படின்னு அவள் சொன்னேன். உங்கள் சார்பாக என் பொண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு டீச்சர். என்கிட்ட தொடர்ந்து 8, 9, 10 3 வகுப்பு படித்த 3 பிள்ளைங்க அன்னைக்கு எனக்கு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா, மிஸ் யூ அம்மான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வார்த்தை என்னை ரொம்ப நெகிழ வச்சது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 என்னுடைய குழந்தைங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா அன்னையர்களுக்கும் அம்மாங்களுக்கும் நான் ஒரு கவிதை சொல்ல விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா அம்மா, இந்த உலகத்திற்கு முதல்ல நான் வரும்பொழுது கத்துக்கின முதல் வார்த்தை அம்மா. என் உடம்பில் வலி ஏற்படும் போது நான் கூறிய வார்த்தை ஐயோ அம்மா. மீண்டும் நான் வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் போது நான் கூறிய வார்த்தை மா பாய்மா. திரும்ப நான் மெச்சூர்ட் ஆகும்போது அப்பொழுது என் அம்மாவை தேடி அம்மா இங்க பாரு, என்னன்னு தெரியல. மீண்டும் என்னுடைய கல்யாண வயசில் என் அம்மாவை கழுத்தை கட்டி கொண்டு கணவன் வீட்டுக்கு செல்லும் போது அம்மா அம்மா அம்மா. இது மட்டும்தான் எனக்கு சொல்ல முடிந்தது. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களில் ஒவ்வொரு நிமிடமும் அம்மா அம்மா, அதற்கு மேல் நான் எதுவும் சொன்னதில்லை. நான் நன்றாக இருக்கும் பொழுது அம்மா நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கலாம் அம்மா என்று என் மனதை அங்கலாய்த்தது. இப்பொழுதும் கூட நேற்று முழுவதும் அம்மா நீ அருகில் இல்லையே, நீ என் அருகில் இல்லையே என்று என் மனம் என் அம்மாவை தேடி அலைந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுதும் கூட இந்த கவிதையில் நாம் கூறும் ஒரே ஒரு வார்த்தை 3 எழுத்து, அதில் அடங்கி இருப்பது அம்மா அம்மா. இதை பல்வேறு கோணங்களில் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அந்த அம்மா என்ற வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நானும் தான் என் அம்மா உயிரோடு இருக்கும் காலங்களில் இப்படிப்பட்ட மொபைல் போன் வசதி இல்லை, இப்படிப்பட்ட அன்னையர் தின வாழ்த்துக்கள் இல்லை. இருந்திருந்தால் அன்றே நானும் என் அம்மாவை வாழ்த்தியிருப்பேன், வணங்கி இருப்பேன். இன்றும் கூட என் அம்மா தெய்வமாக என்னை வாழ்த்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதும் என் அம்மா உயிரோடு இல்லை. ஆனால் உங்களின் அம்மாக்கள் எல்லாம் இவ்வுலகில் உங்களோடு கூட வலம் வரும் பொழுது எந்த அளவு 100% உங்க அம்மாவை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை ஆனந்தத்தில் அழைத்து செல்ல என் அன்பு குழந்தைகளை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ நான் நேத்தே போட்டிருக்கணும், நேற்று நான் போட தவறிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு மை லவ் யூ மாம் அப்படின்னு. அந்த வீடியோவில் 14 ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அம்மா உலகத்தில் இருந்திருந்தா அந்த வீடியோவை உங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஹாப்பி மதர்ஸ் டே ஃபார் ஆல் மை லவ்லி மதர்ஸ் அண்ட் ஆல்சோ லவ் யூ மை டாட்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சன்ஸ். தேங்க்யூ மை டியர் அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.